ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு vlog வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 10:30 போல் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். காலையிலே இன்னைக்கு ஏர்லியாகவே கொஞ்சம் சமையல் வேலை எல்லாமே வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலவன மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு லெமன் ரைஸ், அதுக்கப்புறமா தேங்காய் சாதம், தயிர் சாதம், ஊறுகாய், உருளைக்கிழங்கு ஃப்ரை இந்த மாதிரி. ஏன்னா இது பண்ணும்போது நமக்கு லஞ்ச் சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஏன்னா இன்னைக்கு வேறு பிளான் இருக்குது. மத்தியானத்துக்கு மேலே வந்து ஒரு ஃபேமிலி ட்ரிப் மாதிரி வந்து போகிறோம். ஜஸ்ட் ஒன் டே ட்ரிப்பு. அது என்னன்றதெல்லாம் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ அதுக்குள்ளே கடகடன்னு வேலையெல்லாம் வந்து பண்ணி முடிச்சாச்சு. சாப்பிட்டு தான் வந்து கிளம்ப போகிறோம் அப்படின்றதுனால இப்போ வந்து ரிலாக்ஸிங்காக ஒன்றும் ஒர்க் இல்லை, பொறுமையாக அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு கிளம்பலாம் அப்படின்ட்டு. சரி, நான் வந்து டைம் இருக்கே கொஞ்சம் ஸ்கின் கேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். அது அப்படியே உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ரெகுலராக வந்து நம்ம சேனலில் ஸ்கின் கேர், ஹேர் கேர் கேட்குறவங்க இருக்கீங்க, அவங்களுக்கு வந்து இந்த பார்ட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் நான் வந்து ரெகுலராக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நான் உங்களுக்கு லாஸ்ட் மந்த், அது ப்ரீவியஸ் மந்த்ஸ்னு எல்லா மந்த்ஸுமே நான் இது வந்து உங்களுக்கு ரிவ்யூ ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கிற கொரியன் ஸ்கின் கேர். நமக்கு ஸ்கின் வந்து ரொம்ப டல்லாக இருக்குது, ரொம்ப வந்து பிக்மெண்டடாக இருக்குது, டார்க் ஸ்பாட்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா ஸ்கின்னை வந்து ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த கொரியன் ஸ்கின் கேர் நீங்கள் ரெகுலராக ட்ரை பண்ணும்போது ஸ்கின்னுக்கு வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். அண்ட் உங்களுக்கு ரொம்ப டல் அண்ட் பிக்மெண்டடாக இருக்கிற ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ளோயிங்காக கிளாஸ் ஸ்கின்னாக ஆகும். இந்த கொரியன் ஸ்கின் கேர் நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மூலிமா விசிபிள் ரிசல்ட் ஜஸ்ட் இன் 3 டேஸ்லேயே நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணலாம். ஸோ இது வந்து ரெகுலராக ட்ரை பண்ணுங்கள். நமக்கு வந்து இந்த மாதிரி கொரியன் ஸ்கின் கேர்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா கொரியன் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். பட் நமக்கு இப்போ பியோர் ஆரிஜினில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுளாக நம்ம மந்த் ஆன் மந்த் வாங்கி யூஸ் பண்ணுற மாதிரியான ப்ரைஸில் இந்த கொரியன் ஸ்கின் கேர் அப்படியே ஃபுல் காம்போ வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஃபேஸ் வாஷ் வந்து வருது. கொரியனோட விட்டமின் சி பிரைட் பூஸ்டிங் ஃபேஸ் வாஷ் வந்து வருது. அதுக்கப்புறமா கொரியன் விட்டமின் சிலேயே வந்து சீரம், ஃபேஸ் சீரம் வந்து வருது, சீரம் க்ரீம், அதுக்கப்புறமா சீரம் இன் லோஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 ப்ராடக்ட்ஸ் அப்படியே நீங்கள் வந்து ஒரு கம்ப்ளீட் ரேஞ்ச்லேருந்து சேர்த்து யூஸ் பண்ணுறப்போ அது வந்து இனிமேல் உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட்ஸ் கொடுக்கும். அண்ட் இதில் வந்து ஒரு மெயின் இன்க்ரீடியண்ட்டாக யூசு லெமன் இருக்குது. இது வந்து சோர்ஸ்ட் ஃப்ரம் கொரியா. இது வந்து உங்களுக்கு ஹை ரிச் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ரொம்ப டல்லாக இருக்குது, ஸ்கின் பிக்மெண்டடாக இருக்குது அப்படின்னா அதை ரெகுலராக யூஸ் பண்ண உங்களுக்கு ஸ்கின் வந்து நல்ல ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி கிளாஸ் ஸ்கின், க்ளோயிங் ஸ்கின்னாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த கொரியன் அவங்க ஃபேஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே பலன்னு அப்படியே மின்னும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்கின்னை வந்து உங்களுக்கு இது கொடுக்கும். ஸோ இது ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு வந்து சொல்கிறேன். வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறப்போ நல்ல வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ ஃபர்ஸ்ட்லேருந்து இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிடலாம். இந்த ஃபேஸ் வாஷ் வந்து பார்த்திங்கன்னா கொரியன் விட்டமின் சியோட மைக்ரோ பீட்ஸ் வச்சும் யூசு லெமன் வச்சும் தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பீட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கிறதுனால அந்த பீட் காம்ப்ளெக்ஸ் மாதிரி வந்து இருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹார்டாக நம்மளோட ஸ்கின்னை வந்து ஜென்டிலாக அதில் இருக்கிற டெட் செல்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி அந்த க்ளோவை வந்து கொண்டு வரதுக்கு ஸோ இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது இது வந்து நல்ல ஸ்கின்னை ஒரு டீப் க்ளீன் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறமா இன்ஸ்டண்ட்டாகவே உங்களுக்கு பிரைட்டன் பண்ணி அந்த டல்னஸை வந்து ரெடியூஸ் பண்ணும். இல்லை விட்டமின் சி இருக்கனால அது வந்து நம்ம டீப்பாக ஸ்கின்குள்ளே போயிட்டு அதுதான் அந்த பிரைட்னஸை வந்து பூஸ்ட் பண்ணும். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் எல்லா ஸ்கின் டைப்ஸ்க்கும் சூட் ஆகிற மாதிரி தான் இது வந்து பண்ணியிருக்காங்க. ரெகுலராக யூஸ் பண்ண உங்களோட ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும். இப்போ நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஸ்கின் எவ்வளோ பிரைட்டாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு அந்த பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் டிஃப்ரென்ஸ் வந்து நல்லா தெரியும். அந்த அளவுக்கு ஸ்கின் வந்து கொஞ்சம் அந்த க்ளோ வரும். டல்னஸ் எல்லாமே வந்து போய் ஃபேஸ் வந்து நல்ல ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு கொரியன் விட்டமின் சியோட இந்த பிரைட் பூஸ்டிங் ஃபேஸ் சீரம் தான். இது வந்து டார்க் ஸ்பாட்ஸை நல்லா வந்து உங்களுக்கு ஃபேட் பண்ணும். இதில் வந்து 20x கொரியன் விட்டமின் சி இருக்கிறதுனால டீப்பாக உங்களோட ஸ்கின்குள்ளே வந்து போய் அந்த டார்க் ஸ்பாட்ஸ் வந்து இது ஃபேட் பண்ணுது. அண்ட் வித்தின் 3 டேஸில் உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும் இதை நீங்கள் யூஸ் பண்ண. இது வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால ஸ்கின்னில் வந்து சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக வந்து அப்சர்வ் ஆகிடும். அண்ட் ஸ்டிக்கியாலாம் வந்து இருக்காது, நான் ஸ்டிக்கியாக வந்து இருக்கும். ஹெவி ஃபீலிங்கே இருக்காது ஸ்கின்னில். ஏதோ நம்ம வந்து திக்காக அப்ளை பண்ண மாதிரியே வந்து இருக்காது. யூஸ்வலாக சீரம்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். பட் இது வந்து ரொம்ப அஃபோர்டபுளான ஒரு சீரம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேஸ் சீரம் க்ரீம் தான் வந்து யூஸ் பண்ணுறோம். யூஸ்வலாக நான் வந்து இந்த க்ரீம் எல்லாம் யூஸ் பண்ணுறப்போ அந்த பிசுன்னு அந்த சிப் ஃபீலிங்னு சொல்லுவோம், அந்த மாதிரி வந்து இது இருக்கவே இருக்காது. அப்படியே வந்து நமக்கு அப்ளை பண்ணுறதே தெரியாது. எகெயின் இதுவுமே வந்து ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டாக வந்து இருக்கும், ஆயில் ஃப்ரீயாக வந்து இருக்கும். அந்த ஒரு மேட் ஃபினிஷ் கொடுக்கும் ஃபேஸில். ஒரு ஃபுல் டே வந்து ஃபேஸை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுவுமே உங்களுக்கு ஸ்கின்னில் இருக்கிற ஸ்பாட்ஸ் அண்ட் டல்னஸ் எல்லாம் வந்து க்யூர் பண்ணும். இதில் வந்து 10x நேச்சுரல் கொரியன் விட்டமின் சி இருக்கிறனால இதுவுமே ஸ்கின்னில் வந்து டீப்பாக பெனிட்ரேட் ஆகி டார்க் ஸ்பாட்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணி டல்னஸ் ரெடியூஸ் பண்ணி அந்த இன்ஸ்டன்ட் பிரைட்னஸை வந்து இது பூஸ்ட் பண்ணும். ஸோ இந்த 4 ப்ராடக்ட்ஸ்லுமே நமக்கு வந்து அந்த விட்டமின் சி யூசு லெமன் இருக்கிறதுனால அந்த ரேஞ்ச் நம்ம யூஸ் பண்ணுறப்பவே நமக்கு இன்ஸ்டண்ட்டாக அந்த டிஃப்ரெண்ட் ஸ்கின் கேர் பண்ணுறோம் அப்புறமாவே உங்களுக்கு வந்து தெரியும்.
நெக்ஸ்ட் வந்து பியூர் ஆரிஜினோட இந்த விட்டமின் சி சீரம் அண்ட் லோஷன். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லோஷன் தான். ஸோ நமக்கு ரொம்ப ட்ரை ஸ்கின் இருக்குது அப்படின்னா ஸ்கின்னை வந்து நல்ல மாய்ஸ்சரைசிங்காக அதே சமயம் நல்லா பிரைட்டன் பண்ணுற மாதிரியான ஒரு லோஷன் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுலேயுமே உங்களுக்கு வந்து விட்டமின் சி சீரம் வந்து என்ரிச் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து 5x பியூர் விட்டமின் சி வந்து இருக்குது. ஸோ இது வந்து நமக்கு ட்ரை ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துலலாம் நீங்கள் ரொம்ப வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். உங்களுக்கு வந்து இது எல்லாமே பேரபன் ஃப்ரீ அண்ட் வேகன் டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட் ப்ராடக்ட்ஸ் தான். ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து ஸ்கின்ல நல்ல டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். மெயினாக அந்த முட்டி போர்ஷனில் எல்போவில் அண்ட் பாடி ஃபுல்லாமே ஓவராலாக இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஒரு 4 ஸ்டெப் ஸ்கின் கேராக ரொம்ப ரிலாக்ஸிங்காக வந்து நம்ம பண்ணி முடிச்சாச்சு. ஸ்கின்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாகவே எனக்கு வந்து நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். நல்ல வந்து சாஃப்டாக ஸ்கின் வந்து பிரைட்டாக இருக்கிறத நீங்களே வந்து பார்ப்பீங்க. இந்த ஸ்கின் கேர் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து லிங்க்ஸ் வச்சிடுறேன். அமேசானில் 20% ஆஃபரில் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து கிடைக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். லன்ச் வந்து என்ன ரெடி ஆகிருக்கு அப்படின்றத வந்து காட்டுறேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சாப்பிட்டுட்டு கிளம்ப போகிறோம். லன்ச் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. லெமன் ரைஸ், நிறையா கடலை போட்டு அது மாதிரி தேங்காய் ரைஸ், அப்புறமா வந்து கர்ட் ரைஸ், இஞ்சி பச்சை மிளகாலாம் போட்டு, அப்புறமா வந்து உருளைக்கிழங்கு பொரியல், மாங்காய் ஊறுகாய். ஸோ சூப்பரான ஒரு காம்பினேஷன் சொல்லலாம். எல்லாமே வந்து நம்ம சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதெல்லாமே வந்து எடுத்து வச்சுட்டு இன்றைக்கி வந்து நாங்கள் ஒரு ஹாஃப் டே அவுட்டிங் அப்படின்றனால லேட்டாக தான் வந்து வருவோம். வெளியே வந்து சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணிட்டோம். ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம் என்ன லேடிஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு வேளை ஏதாவது ஒரு ரெஸ்ட் கிடச்சிது அப்படின்னா அது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். வேறு எதுவுமே நமக்கு வந்து வேணான்ற மாதிரி வந்து தோணும். அந்த ஒரு வேளை ஏதாவது ஒரு ஃபுட்டோ ஏதோ வெளியே வாங்கி சாப்பிட்றோம், இல்லை வந்து ஏதாவது ஒன்று நம்ம வெளியே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து ஹாப்பியாக இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கும் இருக்குமா அப்படின்றத வந்து சொல்லுங்கள். அதுவும் நைட் டைமில் நம்ம வந்து சீக்கிரமாக வந்து வேலை முடிஞ்சிடுச்சு அப்படின்னா அதுமாதிரி பயங்கர ரிலாக்ஸிங்காக இருக்கும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா கவுண்டர் டாப் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு கேஸ் ஸ்டாப்பும் கம்ப்ளீட்டாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு கடகடன்னு எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டு போனால் நம்ம ரிட்டன் வந்து வரும்போது அப்படியே போய்ட்டு நிம்மதியாக கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு சீக்கிரம் வந்து தூங்கலாம். இல்லை ஏதாவது டிவி பார்க்கலாம், ஷோஸ் பார்க்கலாம் அப்படின்ட்டு. நான் வந்து பார்த்திங்கன்னா நைட்டில் வந்து பிக் பாஸ் பார்க்குறேன். நீங்கள் பார்க்குறீங்களா அப்படின்றத வந்து சொல்லுங்கள். இன்கேஸ் நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்களோட ஃபேவரட் யார் அப்படின்றத வந்து சொல்லுங்கள். நான் வந்து ரெகுலராக பிக் பாஸ் பார்ப்பேன். லாஸ்ட்டு இந்த தடவை இது வரைக்கும் நான் பார்த்ததில் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் ஒரு சீசன் வந்திருக்கும். அதுக்கப்புறமா அதில் வந்து கவின் அதுக்கப்புறம் அவங்கெல்லாம் வந்து இருப்பாங்க. அந்த சீசன் வந்து கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும். பட் எனக்கு தெரிஞ்சு இந்த சீசனில் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த ஒரு நெகட்டிவிட்டி இல்லாமல் எல்லாருமே வந்து ஒரு பாசிட்டிவாக ஒருத்தவங்களுக்காக ஒருத்தவங்க வந்து நிஜமாகவே கேர் பண்ணுறாங்க, நிஜமாகவே வந்து ஒரு நல்ல ஒரு ஹியூமனிட்டியோடு இருக்காங்க அப்படின்னு எனக்கு தோணுது. ரொம்ப வந்து ஒரு பொறாமை இல்லாமல் அந்த வெஞ்சன்ஸ் இல்லாமல் அடுத்தவங்க ஜெயித்தாலும் பரவாயில்லன்ற ஒரு எண்ணத்தில் இருக்கிறாங்க. ஸோ பார்க்குறதுக்கு வந்து இந்த சீசன் எனக்கு கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருக்கிற மாதிரி வந்து இருக்குது. அதனால் எனக்கு இந்த சீசன் வந்து ரெகுலராக வந்து பார்த்துட்ருக்கேன். அண்ட் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த சீசன் வந்து நமக்கு விஜய் சேதுபதி சாரும் வந்து அதை வந்து ஹோஸ்ட் பண்ணுறதுனால அதுவுமே கொஞ்சம் பார்க்குறதுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. உங்களுக்கு வந்து பிக் பாஸில் யார் ஃபேவரட்டான கண்டஸ்டண்ட்டு எதனால் அப்படின்றதெல்லாம் வந்து சொல்லுங்கள். ஸோ நான் வந்து கம்ப்ளீட்டாக கேஸ் டாப்பு கவுண்டர் டாப் எல்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு துணியும் வந்து துவைக்க போட்டுட்டேன். போகிறதுக்குள்ளே அதையும் வந்து காய போட்டுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறமா வீடு வந்து பெருக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து மெய்ட் லீவ் சொல்லியிருந்தாங்க. அதனால் நாங்கள் காலையிலேயே பாத்திரம் எல்லாமே அப்படியே சமைக்க கையோடு வந்து தேய்ச்சி வச்சிடுறது. அதனால் வீடும் வந்து நான் அப்படியே பெருக்கிட்டேன் அப்படின்னா வேலை வந்து முடிஞ்சிடும். கொஞ்சம் லிவிங் ரூமை வந்து ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னு இங்கே வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு அதையுமே வந்து க்ளீன் பண்ணிடுறேன். ஹோம் டூர் வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டுகிட்டே இருக்கீங்க, நான் போடுறேன். ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து நம்ம வீட்டில் எல்லா போர்ஷன்ஸும் வந்து நான் காட்டியிருக்கேன். எங்களோட ரூம், அதுக்கப்புறமா வந்து ஹாலு, சுவாமி ரூம். இப்போ நான் பூஜா ரூம் டூர் ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டுகிட்டே இருந்தாங்கன்னு சொல்லிவிட்டு என்னோட ஜனவரி 1 என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ இந்த வருஷத்தில் பூஜா ரூம் டூர் தான் நான் வந்து போட்டிருந்தேன். ஸோ அது வந்து பார்க்கலன்னா நீங்கள் வந்து பாருங்கள். ஸோ இந்த வீட்டோட டூர் வந்து நான் போடுறேன். ஸோ லிவிங் ரூம், அதுக்கப்புறம் நிக்கிலோட ரூம், எங்கள் ரூம், கிச்சன், ஸோ இந்த மாதிரி நான் கவர் பண்ணி உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கொடுக்குறேன். நம்மளோட புது வீடு பற்றி ஒருத்தவங்க வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ அது வந்து ரெண்ட் அவுட் பண்ணதுனால தான் நான் அதை பற்றி பெருசாக ஒன்றும் பேசலை. ஏன்னா நான் அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு இன்டீரியர்ஸ் பண்ணி அப்புறமா அந்த ஹோம் டூர் எல்லாமே வந்து கொடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து நமக்கு அங்கே நம்மளோட டெனன்ட்ஸ் வந்து இருக்கிறனால அவங்க வந்து நல்லா மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் இப்போ நமக்கு வந்து அந்த வீட்டை பற்றி நம்ம ஒன்றும் ஷூட் பண்ண முடியாது, காட்ட முடியாது. இன்கேஸ் நீங்கள் அந்த ஹோம் டூர் பார்க்கலன்னா பாருங்கள், நான் அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்.
அவங்கக்கிட்ட பேசிகிட்டே வீடு ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ வீடு நமக்கு எப்போவுமே ஒரு ஆர்கனைஸ்டாக நம்ம வேலைலாம் எல்லாமே வீட்டில் வந்து முடிச்சு வச்சுட்டு வீட்டை சூப்பராக வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு நம்ம வெளியே போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் நம்ம வந்து டென்ஷன் இல்லாமல் நம்ம அங்கே போகிறப்ப கொஞ்சம் வந்து என்ஜாய் பண்ணுவோம். சரி, நம்ம லேடிஸ் எல்லாருமே அதே மாதிரி தான். அதனால் எனக்கு அது ரொம்ப ஒரு ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு எல்லாத்தையும் முடிச்சு வச்சுட்டு கிளம்புனது. இந்த ட்ரெஸ் தான் நான் வந்து இன்றைக்கி போட்டுக்கிட்டேன். இது வந்து கோயிலுக்கு தான் போகிறோன்றதுனால இந்த ட்ரெஸ்ஸை அந்த ஒரு பிளானும் நான் வந்து மாறிடுச்சு. அதை நான் உங்களுக்கு என்ன பிளான் பண்ணோம் என்ன மாறிச்சுன்றதை ரெடி ஆகிட்டு சொல்கிறேன். இந்த ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பர்த்டேக்காக அம்மா வந்து வாங்கி கொடுத்தது. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ட்ரெஸ் இது. பேக் பண்ணிடலாம். பேக்லாம் எதுக்காம ஃபர்ஸ்ட் திங் வந்து நிக்கிலுக்கு சேமியா உப்புமா. காலையில் செஞ்ச சேமியா உப்புமா வித் சுகர். ஸோ வந்து நம்ம பேக் பண்ணிடலாம். அப்புறம் திஸ் இஸ் மஸ்ட் ஃபார் மீ டியூரிங் ட்ராவல். வாமிட்டிங் ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு எனக்கு டிக்டாக் ரொம்ப பிடிக்கும். இது பபிள் கம்லாம் இல்லை, சும்மா இந்த மவுத் இது மாதிரி ரிஃப்ரெஷ்னர். நம்மளோட ஆரஞ்சு பால்ஸ். என் பேக் வேறு க்ளீன் பண்ணியிருக்கேன், அதை காட்டு. என்னோட பேக் டோர் ஒன்றுமே கிடையாது பார்த்தீங்களா, க்ளீனாக பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப நாளாக இந்த மாதிரி க்ளீன் பண்ணப்போ ரொம்ப நாளாக தொலைஞ்சு போன பொருள்லாம் கிடைக்கும். அதில் கிடச்சது தான் இந்த தோடு. இப்போ தான் கிடச்சிது, அதனால் எடுத்து போட்டேன். என்னோட ரொம்ப ஃபேவரட்டான தோடு. என்ன க்ளீனிங்க? பேக் எடுத்து தலையில போட்டால் இல்லை வரப்போது அவ்வளோதான். இல்லைடா, உள்ளுக்குள்ளே சந்தை முந்துலெல்லாம் வச்சுருப்பேன், அவ்வளோதான். ஸோ சிம்பிள் பேக்கிங் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ஒன்றும் கிடையாது, மொபைல் ஃபோன் அவ்வளோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிளம்பிட்டோம். ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து வேறு பிளான் பண்ணியிருந்தோம். காஞ்சிபுரம் போயிட்டு அப்படியே வந்து காஞ்சி காமாட்சி அம்மன் கோயில் போயிட்டு மடம் போயிட்டு அந்த மாதிரி வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அப்படியே ஒரு 1 ஃபுல் டேவாக இருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஒரு 11 o'clock போல் ஆகிடுச்சு. அதுக்கு மேலே கிளம்புனா கோயிலும் வந்து மூடிடுவாங்க. ஸோ நம்மளால் எல்லா கோயிலும் கவர் பண்ண முடியாது. ஆனால் வந்து அந்த ஏகாம்பரேஸ்வரர் கோயிலாம் அங்கே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சரின்னு என்ன பிளான் பண்ணோம் அப்படின்னா, மாங்காடு போயிட்டு அப்புறமா வந்து குன்றத்தூர் முருகன் கோயில் போகலாம் அப்படின்ட்டு வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ மத்தியானத்துலேருந்து ஹாஃப் டே ட்ரிப் மாதிரி ஆகிடுச்சு, 1 day ட்ரிப்பை. குன்றத்தூர் வந்து பக்கத்தில் தான், காயத்ரிவா வீட்டுலேருந்து பக்கத்தில். அப்புறம் மாங்காடு அம்மன் காமாட்சி அம்மன் கோயில் பார்க்க போகிறோம். ஸோ அதுதான் இன்னைக்கு பிளான். தெரியல, எனக்கு கரெக்டாக தெரிலடா. சரி, ஸோ நாங்கள் வந்து 3 கோயில் பிளான் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நேராக மாங்காடு. இந்த 3 கோயிலுமே நான் இது வரைக்கும் பார்க்காத கோயில். மாங்காடு காமாட்சி அம்மன் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து குன்றத்தூர் பார்த்துட்டு அதுதான் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். பட் இந்த தடவை வந்து எந்த கோயிலுமே ரொம்ப வந்து கூட்டம் இல்லை நாங்கள் போனப்போ. ஸோ அதனால் எல்லா கோயிலுமே தரிசனம் வந்து டக்குன்னு ரொம்ப நிம்மதியாக சூப்பராக வந்து முடிஞ்சது. ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா மாங்காடு அம்மன் கோயிலுக்கு தான், மாங்காடு காமாட்சி அம்மன் கோயிலுக்கு தான் வந்து வந்திருக்கோம். டக்குன்னு ரொம்ப நிம்மதியாக நமக்கு வந்து தரிசனம் வந்து ஆச்சு. அதனால் எக்ஸ்ட்ராவாக இன்னொரு கோயில் வந்து நாங்கள் பிளான் பண்ணோம். அது வந்து ஆன் த வே வீட்டுக்கு போகிற வழியிலே இருந்ததுனால ஸோ அது வந்து நாங்கள் பிளான் பண்ணோம். எனக்கு வந்து காமாட்சி அம்மன் காமாட்சி அம்மன் தரிசனம் பண்ணணும் அப்படின்னு வந்து ரொம்ப ஆசை. ஃபஸ்ட்டு வந்து நம்ம காஞ்சிபுரம் போகிறோன்றப்போ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஆனால் அங்கே போக முடியலன்னாலுமே இங்கே வந்து மாங்காடு காமாட்சி அம்மன் வந்து பார்த்தாச்சு. நாங்கள் வந்து இங்கே முடிச்சிட்டோம், சீக்கிரமாக முடிச்சிட்ட மாதிரி இருக்குது மாங்காடில். நெக்ஸ்ட்டு குன்றத்தூர் முருகன் கோயில். குன்றத்தூர் முருகன் கோயிலுமே எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம். நமக்கு வந்து ஒரு கோயில் நம்ம பிளான் பண்ணுறோம், அங்கே போக முடியல, இன்னொரு கோயில் நம்ம போகிறோம் அப்படின்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அன்றைக்கி அங்கே தான் போகணும் அப்படின்னு நமக்கு வந்து இருக்கும். ஸோ அந்த அன்றைக்கி அவர் தான் பார்க்கணும், முருகரை தான் பார்க்கணும், இங்கே வந்து மாங்காடு காமாட்சி அம்மன் தான் பார்க்கணும் அப்படின்னு இருந்தது. ஸோ 2 அங்கே மாங்காடும் நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். அவ்வளோ அழகாக குட்டியாக அழகாக இருந்தாங்க அம்பாள் வந்து பார்க்குறதுக்கு. இங்கே முருகரும் அன்றைக்கி வந்து ரொம்ப அழகான தரிசனம். அழகாக வந்து ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா அந்த விபூதியில் வந்து அலங்காரம் பண்ணியிருந்ததுனால வள்ளி தேவானையா அப்படியே பார்க்குறதுக்கு மேலே
முருகர் வந்து ரொம்ப அழகாக இருந்தார். கீழே இந்த மாதிரி முருகரும் வந்து சூப்பராக அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க. அங்கே நல்லா வந்து முருகரை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே சுற்றி கோயிலை வந்து பார்த்துட்டு எங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டைம் இருந்தது. ஸோ அதனால் நாங்கள் ஆன் த வேல இன்னொரு கோயில் வந்து பிளான் பண்ணோம். அது என்னன்றதை நிக்கில் குட்டி சொல்லுவான். நெக்ஸ்ட் எங்கே வந்திருக்கோம் சொல்லு. எங்கே வந்திருக்கோம்? திருவேற்காடு. ஃபைனலாக திருவேற்காடு அம்பாள் கருமாரியம்மனை வந்து தரிசனம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஸோ இந்த vlog கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பாசிட்டிவாக ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.